ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2022க்கான தமிழ் கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஊமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருள் நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். மாலதி மாலையை தொடுத்தாள் செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். மல்லிகை பொருள் பெயர். பள்ளி இடப்பெயர். கிளை சினை பெயர். இனிமை பண்பு பெயர். மல்லிகை பொருள் பெயர். பள்ளி இடப்பெயர். கிளை சினைப்பெயர். இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மை. பண்பு பெயர் ஆண்டு. காலப்பெயர் செம்மை. பண்பு பெயர் ஆண்டு. கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு கேள் கேட்டு. தணிந்தது வேர்ச்சொல் தனி. தருக வேர்ச்சொல் தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். சோ மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. மா பெரிய. பறவை சின்ன பற இருக்குது, அப்போது கடல். பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும். கூகை குளரும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக. பசு. குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக. பசு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இசைவு. மோனை எதுக ஏபுலாம் உள்ளதுதான். இசைவுங்கிறது பொருந்தாதது. சோறு உண்டான். சோறு உண்டான். பால் பருகினான். பால் பருகினான். பழம் தின்றான். பழம் தின்றான். நீர் குடித்தான். நீர் குடித்தான். அடுத்தது இந்த எழுத்துக்களை பார்த்துக்குங்க. பண்டைய காலத்தில் யோகம் பயின்ற அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்ற அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர். மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாதர் புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாதர் புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாணசுந்தரனார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாணசுந்தரனார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். அனைத்தும் சரி. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். அனைத்தும் சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. கூற்று இரண்டும் சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று இரண்டும் சரி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை.
ஏர் எழுபது 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 மற்றும் சரி. ஏர் எழுபதை பாடியது யாருன்னா கம்பர் மட்டும்தான் கரெக்டு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. ஞான பச்சிலை என்ற வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மரபியுள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மரபியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப்பு. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப்பு. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகாதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அண்ணா. பிடிச்சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். சரியான இணையை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம். முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்.